வாங்க, என்ன வேணும்? ஃபவுண்டைன் பென் ஒன்று கொடுங்க. நிறைய மாடல் இருக்கு பாருங்க. இந்த பேனா எடுத்துக்கிறேன். இது எவ்வளோங்க? 50 ரூபா கொடுங்க. இந்தாங்க. 500 ரூபா தரீங்க. இப்போதான் ஷாப் ஓபன் பண்ணேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். சேஞ்ச் இல்லையே. என்கிட்டயும் சேஞ்ச் இல்லைங்களே. சரி, ஜிபே பண்ணிருங்க. நான் ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்றது இல்லைங்களே. சரி பரவாயில்லைங்க, நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடுங்க. இல்லைங்க, நான் ஊருக்கு புதுசுங்க. நெக்ஸ்ட் டைம் வர்றது டவுட்டு தான். பரவாயில்ல, இந்த பேனா வச்சுக்கோங்க. பரவாயில்லைங்க, நீங்க ஏதோ அர்ஜென்ட்க்கு வாங்கிட்டு போறீங்க. நீங்க வரும்போது காசு கொடுங்க போதும். ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே. இந்த காலத்துல இப்படி கூட இருக்காங்களா? சரி வரேங்க. After some time. ரோஷினி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போயிட்டு வந்தியே, நல்லா பண்ணியா? அட ஏமா, எக்ஸாம் ஹால் போறதுக்குள்ள பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஏன், என்ன ஆச்சு? பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அங்க பிரைவேட் பஸ் தான் வந்துச்சு. பஸ்ல ஏறிட்டேன். டிக்கெட் எடுக்கலாம்னு பார்த்தா பர்ஸை காணோம். பஸ் மிஸ் பண்ணிட்டியா? அப்புறம் எப்படி எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு வந்த? நல்ல வேலை, என் பக்கத்துல உட்காந்துருந்த ஆன்ட்டி எனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா செலவுக்கு 50 ரூபா கூட காசு கொடுத்தாங்க. நல்ல வேலை, அந்த ஆன்ட்டி இல்லைன்னா என்னால எக்ஸாமே எழுதிருக்க முடியாது. என்னங்க நீங்க இப்போதைக்கு இந்த ஏரியா பக்கத்தே வர மாட்டேனீங்க? காசு கொடுக்கணும்னு வந்தீங்களா? இல்லைங்க, நான் போக வேண்டிய ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. அதான் திரும்ப வந்துட்டேன். இந்தாங்க 50 ரூபாய். ஆன்ட்டி நீங்களா? அம்மா, இவங்க தான் எனக்கு பஸ் டிக்கெட்டும் எடுத்து கொடுத்து 50 ரூபா காசும் கொடுத்தாங்க. உங்க கடை தானாம்மா இது? எக்ஸாம் நல்லா பண்ணியா? அட, இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு காசு நிச்சீங்க, வைங்க. ஹெல்ப் வேற, பிசினஸ் வேற. இந்த 50 ரூபா பிடிங்க, இல்லைன்னா உங்க கடைக்கு வரவே மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க அடிக்கடி கிடைக்கணும், அதனால தான் இந்த காசே வாங்குறேன்.